வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 2 திரைப்படம் பார்த்தேன். டியூட்னு ஒரு படம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம். என்ன பார்த்ததுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இப்போது கொஞ்சம் புதிதாக சில போலி முற்போக்குவாதிகள் கிளம்பியிருக்கிறாங்க, நாங்களும் படம் எடுக்கிறோன்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. அந்த படங்களை பற்றியதல்ல, அந்த படங்களை எடுத்தவர்களின் நோக்கமும் அந்த படத்தின் மூலமாக அவர்கள் சொல்ல விரும்பும் கருத்தின் தாக்கமும் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் வெளிவந்த இந்த 2 திரைப்படங்கள், அதில் இந்த டியூட் படம் திரையரங்குகளில் ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டது. எல்லோரும் போய் பார்த்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் அந்த பையன் நடிச்சிருந்தாப்புல. அப்புறம் இந்த 2வது படம் ஆண் பாவம் பொல்லாதது திரையரங்குகளில் அவ்வளோ தூரம் பேசப்பட்ட மாதிரி தெரியலை. ஆனால் இப்போ ஓடிடியில் வந்துருச்சு. ஓடிடியில் வந்ததுனால தான் நான் 2 படத்தையும் பார்த்தேன்னு வச்சிங்களேன். டியூட் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இது ஜியோலேயும் வந்திருக்கு. இந்த படங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொல்லுவோம்ல, முற்போக்கு திரைப்படங்களாக வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் எடுக்க ஆரம்பித்த உடனே நாம் கண்ட குப்பையை தான் எடுக்கிறோம் அப்படின்றது இந்த மற்ற இயக்குநர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திரைப்படம் என்ற பெயரில் வெறும் குப்பையை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த கலைக்கான ஒரு வீச்சுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்க முடியும், ஒரு கருத்தை சொல்ல முடியும் அப்படின்ற இடத்த நோக்கி நகரணும், இல்லைனா நம்ம அசிங்கப்பட்டு போவோம் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துருச்சு. அந்த அழுத்தம் என்ன ஆகி போச்சுன்னா சூடோவாக மாறிடுச்சு. அதாவது அண்ணா, கலைஞர் போன்றவர்கள்லாம் முற்போக்கு கருத்துக்களை திரைப்படங்களில் சொல்ல ஆரம்பித்த உடனே பாலச்சந்தர் போன்றவர்கள்லாம் நாங்களும் முற்போக்கு கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னா அடுத்தால இன்னொரு ரவுண்டு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு இப்போ திரைத்துறை திரும்பி இருக்கிறது, வரலாறு திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அதாவது இந்த முற்போக்கு கருத்துக்கள் சொல்வதை சொல்ல விடாமல் செய்யணுன்றதுக்காகவே பாலச்சந்தர் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி படங்கள் எடுத்தாங்க. ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், கணவன்னா இப்படி தான் இருக்கணும், மனைவினா இப்படி தான் இருக்கணும். ஆனால் இதே இது பராசக்தி படத்தில் எப்படி எடுத்துருப்பாங்க, மாலை நேரத்தில் ஒரு பெண் மாலை ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு படகுல உலா போயிட்டு வர முடிஞ்சது, பார்க்கில் போய் உலா போயிட்டு வர முடிஞ்சது, தனியாக போயிட்டு வர முடிஞ்சது அப்படின்லாம் அவங்க படத்தில் வச்சுருப்பாங்க. பாலச்சந்தர் போன்றவர்கள் வரும்போது தான் எப்படி ஆச்சு, புருஷன் பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு ஆடினீங்கன்னா இப்படி தான் நாசமாக போகும் குடும்பம் அப்படின்னு எடுத்தாங்கல்ல. அதை போன்ற ஒரு அந்த இடத்துல இருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படங்கள் அப்படியே வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. திரைப்படங்களை வச்சு கருத்து சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னால், எந்த படமாக இருந்தாலும் எந்த இலக்கிய வகையாக இருந்தாலும் அது ஒரு கருத்தை சொல்லும். அந்த கருத்து என்னங்கிறதுல கவனமாக இருக்கணும். அந்த கருத்தை சொல்லக்கூடிய அந்த இலக்கியவாதிகள் கவிதை எழுதுகிறவங்களாக இருக்கலாம், கதை எழுதுகிறவங்களாக இருக்கலாம், திரைப்படம் எடுக்கிறவங்களாக இருக்கலாம், நாடகம் போடுறவங்களாக இருக்கலாம், ஏன் இப்போதைக்கு உள்ள மாடலில் சொல்கிறதா இருந்தால் ரீல்ஸ் போடுறதா கூட இருக்கலாம். எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரும். அப்படி போய் சேரும்போது அதன் மூலமாக தவறான கருத்து போய் சேர்ந்துடக்கூடாது, பிற்போக்குத்தனமான கருத்து போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமான ஒரு விஷயம் சும்மா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த நெல்லிக்காயை வச்சு அரைச்சி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதை பண்ணி குடிச்சிங்கன்னா இது உடம்புக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இது நல்லது. கடைசியில் எந்த இடத்துக்கு நிற்கிறோம், நம்ம இயற்கை மருந்துகள் மூலமாக டீடாக்ஸ் பண்ணணும் லிவரை. அன்றைக்கி நம்ம தோழர் வில்லவன் அதை அழகாக பேசியிருப்பார். லிவர் தான் எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சு பொருட்களையும் சரி செய்வதோட வேலை தான் லிவரோட வேலை. நான் லிவரையே டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறியே, அது எப்படியா பண்ண முடியும், லூஸ்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ ஒரு ரீல்ஸ் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த 2 திரைப்படங்களும் என்ன செய்யுது? முதல் படம் டியூட்னு ஒரு படத்தில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, அந்த கதாநாயகன் முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அப்புறம் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு அவனை லவ் பண்ணுது, அப்புறம் அந்த பொண்ணை இவர் வேணான்னு சொல்கிறாரு. அதன் பிறகு இவருக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வரும்போது அந்த பொண்ணுக்கு வேறு பையன் மேலே லவ் வந்துருச்சு. ஆனாலும் வேறு வழி இல்லை, அப்பாவோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் அந்த காதலர்களை சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு கதை. இது ஒன்றும் புது கதையெல்லாம் இல்லை. இது அந்த 7 நாட்கள்னு அன்றைக்கே பாக்யராஜ் எடுத்த படம். ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருப்பார் கடைசி டயலாகு, சாரே என்ற காதலி
உங்களோட மனைவி ஆகலாம், പക്ഷേ உங்கள் மனைவி என் காதலி ஆக முடியாது அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டியிருப்பார். அதே உருட்டை தான் இங்கேயும் உருட்டுறாங்க. என்னது, சாரி, என் மனைவி உங்கள் காதலி ஆகலாம், പക്ഷേ உங்கள் காதலி என் மனைவி ஆக முடியாது அப்படின்னு ரிவர்ஸில் உருட்டி வச்சுருக்கிறாங்க. அதாவது அன்னைக்காவது பாக்யராஜ் சொன்ன அந்த கருத்துக்கு ஓரளவு அன்னைக்கு ரிலவன்ஸ் இருந்தது. என்ன தான் லவ் பண்ணாலும் கல்யாணம் ஆகிடுச்சுங்க, அவங்க போய் அவங்க வாழ்க்கையை வாழட்டும், நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல கூட ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருந்தது. கரெக்டாக? ஏன்னா 2 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் புதிதாக போன இடத்துல ஒரு குழந்தை, அந்த புதிதாக வந்த மனைவி அந்த அம்மா மீது ஒரு பாசம் வந்துருச்சு, அப்படி இப்படின்லாம் இருக்கும்போது இருக்கலாம். எல்லா காதலும் நிறைவேறுவதில்லை, அதனால் கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் கூட ஓரளவுக்கு ஓகேன்னு வேணால் சொல்லலாம். இது உலக உருட்டு என்னென்னா, கல்யாணமே பண்ணிப்பாரான், ஆனால் அந்த காதலன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் தலைகீழ நிற்பாருன்னு இது புரட்சின்ட்டாங்க. எனக்கு அதுதான் எரிச்சலாகி போச்சு. சரி, அதுலேயும் இது ரொம்ப கவனமாக என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த பெண் அந்த ஒரு ஆணோடு மட்டும்தான் உடலுறவு வைத்து கொண்டாள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் 2 படத்துலேயும் ஒரே கான்செப்டு. புரியுதுங்களா? நம்ம ஊரில் அதாவது அதன் பெயர் தான் கற்பு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சி உருட்டுறேன்னு சொல்லிட்டு அதை வித்தியாசமாக உருட்டுறேன்னு எப்படி இல்லாமல் உருட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த கர்மமாக தொலையுதுன்னு பார்த்தா ஆண் பாவம் பொல்லாததுன்ற படத்துக்கும் திரௌபதி 1 திரௌபதி 2க்கும் வித்தியாசமே எனக்கு தெரியல. சார், அது சாதி படமாச்சே சார் அப்படின்னு எனக்கு வித்தியாசமே தெரில. 2 படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. எப்படின்னா, ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒருத்தன் அவன்தான் பாவம்னு எடுக்கப்பட்ட படம் தான் திரௌபதி 1 and 2. ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் எவ்வளோ பாவம் தெரியுமா? அவங்கள இந்த பிசிஆர் ஆக்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு தான் அந்த படம் எடுத்து வச்சுருந்தாங்க. நாடக காதல் பண்ணுறாங்க, நாங்கள் போய் ஏதாவது எங்களோட உரிமையை காப்பாற்றிக்கலான்னு பார்த்தா எங்கள் மேலே பிசிஆர் ஆக்ட் போட்டு தூக்கி உள்ளே வச்சிட்றாங்க. இப்படியெல்லாம் ஒரு படம் எடுத்தாங்கல்ல திரௌபதி, அதை அப்படியே சாதின்றதை எடுத்துருங்க, ஆண் பெண்ணுன்னு வைங்க, அதுதான் இந்த படம் ஆண் பாவம் பொல்லாததுன்னு. காமெடின்ற பேரில் கொஞ்சம் வித்தியாசமாக உருட்டிக்கா இந்த கருத்து போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துடும் அப்படின்றது அவங்களுக்கு நம்பிக்கை. அது நம்பிக்கை மட்டும் இல்லை, அதில் இன்னும் ஏகப்பட்ட அயோக்கியத்தனம்லாம் வேறு பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்த பையன் பொண்ணு பார்க்க போகிறான்னா, அந்த பொண்ணு கீழே உட்காந்தோடனே இவரும் கீழே உட்காந்துக்கிட்டாரான். உடனே உட்காந்தோடனே பார்த்தீங்களா ஏன் கீழே உட்காருன்னா, இல்லை அப்போ தான் அவங்க கீழே உட்காந்தா நானும் கீழே உட்காந்தா தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறார். அப்போ இவர் சமத்துவம் பற்றி பேசுகிறாரு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போகிறாங்களாம். கொண்டு போயிட்டு அடுத்தால தனியாக உட்காந்து பேசும்போது ஒரு 3 படங்கள் மாட்டியிருக்கும். யார் படங்க இது அப்படின்னு கேட்டால், இது பெரியார் அம்பேத்கர், ஓகேங்க, அது ஏன் ஜியு ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கதாநாயகன் கேட்க, கதாநாயகி சிரிச்சுக்கிட்டே, ஏங்க அது ஜியு போப் இல்லைங்க, கால் மார்க்ஸு அப்படின்னு சொல்ல, அவங்க திருமணத்துக்கு பிறகு ஹனிமூனுக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் போர்பந்தர் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதாகவும், அதன் பிறகு எதுக்கு அங்கே போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் அம்பேத்கர் பிறந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்கிறதாகவும் ஒரு காட்சியை அமைச்சிட்டு பின்னாடி இன்னொரு இடத்துல மறுபடியும் ரிவீல் பண்ணுவாங்க. அதாவது இந்த பொண்ணு அவன் தம்மடிக்கா நானும் தம்மடிப்பேன், நீ தண்ணி அடித்தா நானும் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு. அதன் பிறகு ஒரு சண்டை வரும்போது இவன் சொல்லி காட்டுறானா, நல்லா புரிஞ்சுக்கோ, இது கால் மார்க்ஸ் ஃபோட்டோ இல்லை, ஜியு போப் ஃபோட்டோ தான், எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உன்னை அப்செட் பண்ண வேணான்றதுக்கு தான் நான் தான் தப்பாக சொன்ன மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டேன். அம்பேத்கர் பிறந்த ஊர் போர்பந்தரில், அது காந்தி பிறந்த ஊர், உனக்கு தம்மடிக்கணுன்றிய, நான் தம்மடிக்கும் போது பிடிங்கி 2 இழுப்பு இழுத்துட்டு போறிய, ஒழுங்காக உன்னால் பற்ற வச்சு ஒரு சிகரெட்டை பற்ற வைக்க தெரிஞ்சிருமா உனக்கு அப்படி இப்படின்னு அந்த பெண்ணை இவர் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. அதாவது என்ன சொல்ல வராங்க இன்டைரக்டாக, ஃபெமினிசம் பேசுகிற பெண்களில் யாருக்கும் முற்போக்குவாதம்னா என்னன்னு தெரியாது. புரியுதா? சூடோ ஃபெமினிசம் அப்படின்னு வேறு கடைசியாக சொல்லுவாங்க. ஃபெமினிசத்தில் எப்படா சூடோ ஃபெமினிசம்னு ஒன்று வரும்? அதாவது அந்த திரும்ப தம்பி பார்த்துக்குங்க, சட்டமும் கோர்ட்டும் பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும்.
இதைத்தானுங்க ஆதிக்க சாதியினரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சட்டமும் கோர்ட்டும் தலித் மக்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது, எங்களுக்கு ஆதரவாக இல்லை. 2 டோனும் ஒரே டோன் தான் பாருங்கள். அங்கே வந்து திரௌபதி 1 திரௌபதி 2ல் வந்து எல்லாரும் அந்த இயக்குனரை போட்டு ஓட்டினாங்க. காரணம் என்னென்னா ஆதிக்க சாதி செய்கிறது சரின்னு படம் எடுத்துருக்கிறாங்க, அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இங்கே என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, ஆண்கள் செய்கிறது சரி அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நானே பல பேரை பேசும்போது திருத்தியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மனைவியை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அவள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படி இப்படிம்பாங்க. அப்போவே சொல்ல, நீங்கள் பாருங்கள் தோழர், நீங்கள் கொஞ்சம் முற்போக்கெல்லாம் பேசுகிறீங்க. பொது இடங்களில் நம்மை அறியாமல் பலர் செய்யக்கூடிய தவறு ஒன்று இருக்குது. மனைவியை பற்றி ஒரு நபரிடம் பேசும்போது அவங்க இவங்கன்னு சொல்லி பழகுங்க. இணையர்ன்ற ரேஞ்சுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அவங்க இவங்கன்னே சொல்லி பாருங்கள். என் மனைவி வீட்டில் இருக்காங்கங்க, அவங்க இது சொன்னாங்க, அப்படி சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரேடியாக அவ இவன் பேசாதீங்க அப்படின்னு நானே நிறைய பேருங்க அவங்க பேசும்போது பேச்சதை நிப்பாட்டி, இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, நீங்கள் தப்புங்க அப்படின்னு சொல்லி திருத்தியிருக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இன்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, பெண்களை குறித்து பேசும்போது அது இதுன்னெலாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு கலைஞர் ஒரு கூட்டத்தில் இப்படி சொன்னார் தெரியுமா, இது மாதிரி ஒன்று செஞ்சார் தெரியுமா அப்படின்னு பேசுவோம். இதே அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது அந்த அம்மா இது மாதிரி செஞ்சிச்சு தெரியுமா, அந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிச்சு தெரியுமா அப்படிம்பாங்க. இந்த செஞ்சிச்சு அப்படிங்கிறத யாரை பார்த்து சொல்லுவோம், அக்ரிணையை பார்த்து தான் சொல்லுவோம். கரெக்டாக? பெண்களை பற்றி குறிப்பிடும்போது அது இதுன்னு சொல்லக்கூடிய குணம் இன்றைக்கும் ஆண்கள் மத்தியில் இருக்குது. அது ஆண்கள் மத்தியில் மட்டும் இல்லை, பெண்கள் மத்தியிலையும் இருக்குது. அதுதான் அதில் வேடிக்கை. நிறைய பெண்களே இன்னொரு பெண்ணை பற்றி சொல்லும்போது அது இப்படி சொல்லிச்சிங்க அப்படிம்பாங்க. வேறு யாரும் இல்லை, சொந்த பிள்ளைகளை பற்றி பேசும்போது அப்படி பேசுவாங்க. பேசும்போதே என் பையன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என் பொண்ணு இப்படி சொல்லிச்சிங்க அப்படிம்பாங்க. என் பொண்ணு சொன்னான்னு சொன்னால் என்ன தப்பு? ஒரு சிலர் ஓவராக அவர் இவர் அப்படின்லாம் பேசுவாங்க. அதான் வேணாம். பிள்ளைங்களாவே ட்ரீட் பண்ணுங்க. அவன் அவள் அப்படின்னே பேசுங்க, போதும். ஆனால் அதையே பேசும்போது எப்படி பேசுகிறாங்க, பையன் சொன்னால் பொண்ணு சொல்லுச்சு. அப்போ நம்மளை அடியாமலேயே இன்னும் அந்த பெண்ணடிமைத்தன சிந்தனை எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் கால்மார்க்ஸ் ஃபோட்டோ, பெரியார் ஃபோட்டோவெல்லாம் ரஞ்சித் காமிக்கிறாரு, மாரி செல்வராஜ் காமிக்கிறாரு, வெற்றிமாறன் காமிக்கிறாரு, நம்மளும் காட்டணும், இது ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினச்சாங்க போல இருக்குது. முற்போக்கு கருத்துக்கள் பேசுவது, முற்போக்கு சிந்தனை என்பது ஃபேஷன் கிடையாது. இந்த படம் முழுக்க எப்படி காமிச்சு வச்சுருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வேலைக்கு போகாது, படிக்கலை, எதுவுமே செய்யலை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டு இவன் தான் சம்பாதிக்கிறான், அந்த காசை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே, அப்படி செலவு பண்ண விடமாட்டேற அப்படின்னு சொன்னால் என்ன பெண்ணடிமைத்தனம் பண்ணுற அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே படம் முழுக்க காட்சிகளை அமைச்சிருக்கிறாங்க. படம் முழுக்க எப்படி காட்சிகளை அமைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த பெண் கேட்பதெல்லாம் உரிமை கிடையாது, இந்த பெண் கேட்பது பூரா அடாவடித்தனம், பாவம் இந்த ஆம்பளை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி படம் முழுக்க காமிச்சது மட்டும் இல்லாமல் கடைசி காட்சியிலையாவது நடுவில் வந்து ஒரு சில காட்சிகளில் இவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பெண் வந்து ஸ்விக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற காட்சிகள்லாம் காமிச்சு அப்போ தான் வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது இவன் தான்ற மாதிரியே காட்சிகள் வச்சுருப்பாங்க. அந்த இவனாக பார்த்து விட்டு கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணு திருந்தி அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு திருந்தி ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வச்சு அந்த சேரக்கூடிய காட்சியிலையும் மறுபடியும் ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. அதாவது சினிமா கிளீஷே இதெல்லாம். முன்னாடி ஒரு இடத்துல ஒரு காமெடி சொல்லியிருந்தாங்கன்னா அதை இன்னொரு 2 இடத்துல சுட்டி காட்டுற மாதிரி. முதல்ல அந்த பொண்ணு இப்போ ஹனிமூனுக்கு போர்பந்தர் போகணும்னு சொன்ன காட்சி, அடுத்தால அதுக்கு இவர் வந்து அது அம்பேத்கர் பிறந்த ஊர் இல்லை, அது காந்தி பிறந்த ஊருன்னு சொன்ன மாதிரியும், 3வதாக கடைசியாக கிளைமாக்ஸ்லேயும் மறுபடியும் அந்த பொண்ணு அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்க இவன் வந்து போர்பந்தர்னு சொன்னவொடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். அது மூலமாக என்ன சொல்ல வர்றாரு, இது வந்து லவ்வா, இது கிளீஷே. என்ன கிளீஷே? அந்த பொண்ணு இன்னும் மக்கா தான் இருக்குது, ஆனால் நான் வந்து அவன் பெரிய மனசோடு ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் சொல்ல வந்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே போல் கடைசி க்ளோசிங் சீனே அப்படி தான் வச்சுருப்பாங்க. சிவனும் பார்வதியும் திருவிளையாடலில் சண்டை போடுறாங்க, அந்த காட்சியை போட்டு
இவர் ஏதோ பெல் அடிக்கும், இவர் போய் வாங்கிட்டு வருவார். அந்த பொண்ணு உடனே கேட்கும், என்ன இருந்தாலும் சிவபெருமான் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஆமாம் அப்படின்னு. அதாவது பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்களை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்ற மாதிரியே காமிச்சு அந்த படத்தையும் முடிச்சு. அதாவது தெரிஞ்சால் தயவுசெய்து முற்போக்கு பேசணுன்னா பேசுங்க. இல்லை இந்த முற்போக்குவாதம் அப்படிங்கிறத கேலிக்கு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க வர வர. எல்லாம் அவங்க நான் சொன்ன வெற்றிமாறனோ ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ உண்மையான ஒரு கன்சர்னோடு எடுக்கிறாங்க. நீ கன்சர்னுக்காக எடுக்கிறியா, இல்லை அதை மழுங்கடிப்பதற்காக எடுக்கிறியா, அதற்கு பெரியார் அம்பேத்கர் ஃபோட்டோவை பயன்படுத்துறியான்றது கேள்வி தான் எனக்கு இந்த 2 படங்களை பார்க்கும்போது தோன்றிய கருத்து. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.